நாவடக்கம் தேவை அவருக்கு. அவருடைய நாவடக்கத்தினால் இல்லாதனுடைய விளைவு தான் இது அத்தனையும். அவர் நாவை அடக்கி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நாவை அடக்கும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மரக்காண பிரச்சனையில திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில வந்த உடனே மூச்சு திணறல் இவரா போய் பார்த்துக்கிட்டாரு. உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இப்பொழுது மருத்துவ சிகிச்சைன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் நின்றவர் அன்புமணி ராமதாஸ். காரணம் அருள் தான். காரணம் அருள் என்ற ஒரே நபர் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு சாதாரண மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபரை இப்படி உட்காந்து அழகு பார்த்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தவறு என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலேயே சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் பிறந்திருந்தா உன் புள்ள மேலேயும் சாமி மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்றா சொல்லு. வெளியில வந்து எதா தெரியணும்ல, வெளியில அத்தனை பேருக்கு தெரியும்ல. அந்த இறப்பை வைத்து நீங்க எப்படி சம்பாரிச்சுன்றதுக்கான ஆதாரம் எங்களுக்கு இருக்கு. ராமதாஸ் அவருடைய கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எங்களுடைய பயணம் திமுக அரசை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வழி வேற, அவருடைய வழி வேற. அவர் திமுக கிட்ட வாங்கி தின்வதற்கோ எதனா பொறுக்கி தின்வதற்கோ விருப்பப்பட்டு இப்படி செய்யறதா சொல்லலாம். ஆனால் நாவடக்கம் தேவை அவருக்கு. அவருடைய நாவடக்கத்தினால் இல்லாதனுடைய விளைவு தான் இது அத்தனையும். அவர் நாவை அடக்கி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நாவை அடக்கும். அவர் நேற்றுக்கு பேட்டியில கூட பகிரங்கமா என்ன சொல்றாருன்னா, அன்புமணி தன்னுடைய தந்தையவே கொல்ல முயற்சிக்கிறாரு, அப்ப நாளா ஏமாத்துறோம், அவர் என்ன திட்டமிட்டு கொல்ல பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி பண்றாரு. சார், அவருடைய தந்தை நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா? அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒருத்தருக்கு புத்தி பேதலிச்சு போயிட்டா இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுமா, இருக்கிறது இல்லாத மாதிரி தோணுமா? அப்படி ஏதோ ஒரு மாய உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறோம். மருத்துவர் ஐயாவை பத்தி அனைவருக்கும் தெரியும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பத்தி அனைவருக்கும் தெரியும். அவருடைய தந்தை இவர் மகன். அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு மரக்காண பிரச்சனையில திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில வந்த உடனே மூச்சு திணறல் இவரா போய் பார்த்துக்கிட்டாரு. உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இப்பொழுது மருத்துவ சிகிச்சைன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் நின்றவர் அன்புமணி ராமதாஸ். அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. அரசியல் லாபத்திற்காக கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்பதுதான். மீண்டும் சொல்றேன், நாவடக்கம் தேவை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணா எல்லாரும் பேசுவோம். அநாகரிகமான கருத்து வெளிப்பாடு இருந்தது, இப்போ ஒரு தாக்குதலா வந்துகிட்டு பொதுவெளியில காரணம் அருள் தான். காரணம் அருள் என்ற ஒரே நபர் தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு சாதாரண மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபரை இப்படி உட்காந்து அழகு பார்த்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தவறு என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ 25 ஆண்டு காலம் இல்ல, 30 ஆண்டு காலம் நாங்களும் பயணிச்சவர்கள் தான். இங்க இருக்கிற அத்தனை பேரும் 40 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா கூடயும் மருத்துவர் சின்னையா கூடயும் பயணித்தவர்கள் தான். எங்களுக்கு தெரியும். இவர் நாங்க வரவேற்கிறோம். சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல. அறிவு செல்வன் அவர்களை பத்தி சொன்னாங்க. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் கூட தான் இருந்தார். கடைசி நொடி வரைக்கும் எங்க கூட இருந்துட்டு தான் புறப்பட்டு வந்தார். எங்களுக்கும் தெரியும். அது சொல்லுங்க, பேசுங்க. அவருடைய இறப்பை வைத்து எப்படியெல்லாம் நீங்க சம்பாரிச்சீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், நான் வரவேற்கிறோம்னு சொல்றேன்ல. உண்மையிலேயே சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் பிறந்திருந்தா உன் புள்ள மேலேயும் சாமி மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்றா சொல்லு. வெளியில வந்து எதா தெரியணும்ல, வெளியில அத்தனை பேருக்கு தெரியும்ல. அந்த இறப்பை வைத்து நீங்க எப்படி சம்பாரிச்சீங்கன்றதுக்கான ஆதாரம் எங்களுக்கு இருக்கு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.